ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்துட்டு நம்ம விருதுநகரில் இருக்காங்க. பார்த்துருப்போம், லோடு கயிறு லோடு ஏற்றிட்டு மதுரை மேலூர் வந்து அன்லோடு பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ லோடுக்கு வந்து தூத்துக்குடியா சிவகாசியான்னு தெரிலங்க. அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்துட்டு பார்த்துருப்போங்க, வண்டி பாடிக்கு பின்னாடி ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அதை ரெடி பண்ணிவிட்டு வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணணும். அதனால் வந்திருக்காங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். அப்புறம் நான் சொல்லியிருப்பேங்க, நமக்கு ஒரு 2 பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் இந்த பலகை உடஞ்சதுக்கு காசு கொடுத்தாங்களா, அது எல்லாமே நான் சால்வ் ஆனது, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனது எல்லாமே அந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வாட்டர் சர்வீஸ் எங்கே பண்ணுறது போய் கேட்டு வந்தீங்களா? இப்போ அங்கே சிவகாசி ரோட்டில் இருக்குதாம்மா. சிவகாசி ரோட்டில் இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன் தாண்டியா? போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இருக்குதாம்மா. அங்கேயே அடிச்சிடலாமா? அங்கேயே அடிச்சுட்டு அப்புறம் அந்த கூட பாடி போயிட்டு பார்த்துக்கலாம். அங்கே போய் பாளையம் அடிச்சிடலாம். சரி, நான் அப்படியே ரிவேர்ஸ் பார்க்குறேங்கப்பா. அது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக ரிவேர்ஸே வாங்க. வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு அப்புறம் லோடு பார்க்கலாமாங்கப்பா? இது நல்லா வெளியே வந்துருச்சுங்கப்பா. வாட்டர் சர்வீஸை தாண்டி வந்தாச்சுங்க. அங்கே திருப்பூருக்கு இடம் இல்லை, அதனால தான் இந்த வத்ராயர் ரோட்டில் விட்டு திருப்பிட்டு போயிடலாங்க வண்டியை. அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிட்டுங்க, அப்படியே ரிவேர்ஸ் வந்துக்கலாம். வாட்டர் சர்வீஸ் பண்ண வந்தாச்சுங்க. விருதுநகர்லேருந்து சிவகாசி போகிற ரோட்டில் இருக்கோம். மணி இப்போ 8 ஆகுதுங்க. 9 மணிக்கு தான் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் மேலே ஏற்றி நீட்டாக வாட்டர் சர்வீஸ் பண்ணலாம். அது எல்லாமே பார்ப்போம் வாங்க. நான் உங்களுக்கு அந்த என்ன ப்ராப்ளமு, அது எப்படி அது சால்வ் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு 5 நிமிஷம் வருங்க. அது மேலேயே வரும்னு நினைக்கிறேன். அது இருந்தாலும் உங்களுக்கு நான் போர் அடிக்காத மாதிரி, போரே அடிக்காதுங்க. அது கேட்டிங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு போரே அடிக்காது. அது எப்படி நான் அப்பாவும் நானும் சேர்ந்து அதை சொல்கிறேன் வாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட வந்திருந்தார் இல்லைங்க ஒரு அண்ணன் கண்ணன்னு சொல்லிட்டு, கல்லுப்பட்டிக்காரர். அவர் நைட் வீட்டுக்கு போயிட்டார். இங்கேருந்து 15-20 கிலோமீட்டர் தாங்க கல்லுப்பட்டி. அப்புறம் போயிட்டு இப்போ காலைல வருவாருங்க. ஆனால் ஜர்க்கின்லாம் அங்கேயே வச்சுட்டு போயிட்டார். அப்புறம் அதை எடுக்க வருவார். அப்புறம் வந்தாருன்னா அவர்கிட்ட கேட்ப அந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அந்த ஒரு 2 பிரச்சனைன்ட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னாங்க, நமக்கு இந்த ட்ரிப்பு வீடியோ நம்ம எப்போ லாரிக்கு வந்ததுலேருந்துங்க இந்த ஒரு 3 ட்ரிப்பு ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோம்னா, அந்த அவுரங்காபாத் போயிட்டு வந்திருப்பாங்க, அது பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரிப்பில் வந்துட்டு அந்த ஸ்டீல் லோடு ஏற்றிங்க, ஒன்றுமே அதில் ப்ராஃபிட் ஒரு சொல்கிறவங்க இல்லைங்க. அதனால் இனிமேட்டு ஸ்டீல் லோடே ஏற்றக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அது வந்து சரி, அது ஒரு ப்ராப்ளமே அது நான் கன்சிடரே பண்ணலைங்க. இப்போ என்னென்னா, இன்னொன்று ஃபஸ்ட்டு மெயினாக வந்து நம்ம பஞ்சாப் லோடு ஏற்றிட்டு போனோம்லங்க, அதில் வந்துட்டு இங்கேருந்து நம்ம போன வாடகை வந்து போடவே இல்லைங்க. கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆச்சுங்கப்பா? 17 நாள் ஆகிப்போச்சு. 17 நாள் ஆகிப்போச்சுங்க. வாடகையே போடல. என்னென்னா, அங்கே பொதுவாக ஆதோனியில் பொறுத்த வரைக்குங்க லோடு ஏற்றும் போது சொல்ல மாட்டாங்க, பேலுக்கு வந்துட்டு வாடகை எத்தனை நாள் ஆகும், 10 நாள் மினிமம் 10 நாள் ஆகுமாமாங்க. அதை சொல்கிறதே இல்லைங்க வண்டிக்காரங்கிட்ட. ஏற்றி விட்டுறாங்க. ஏற்றுனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு 10 நாளுக்கு அப்புறம் தான் வாடகை வரும் அப்படின்றாங்க. நமக்குன்னா 18 நாள் ஆகிப்போச்சுங்க. நாங்கள் சரி வாடகைலாம் வராது ஏங்கப்பா 18 அதனால தான் நாங்கள் வந்தது. அதான் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் வந்து இப்போ 1000, 12 மணிக்கு 1000, சாயந்தரம் 4 மணிக்கு 1000, பேங்க்ல இருக்கிறேன் அப்படி இப்படி, பேங்க்ல தான் இருக்கிறேன், போட்டு வாங்க போகிறேன் அப்படி இப்படின்னுங்க. மொத்தத்தில் என்னென்னா, அங்கே கம்பெனியில் இருந்தாலும் அமௌண்ட் வந்துடுச்சுங்க. இங்கே உள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரோலிங் விட்டாங்க டிரான்ஸ்போர்ட்டில். அப்புறம் கடைசியாக அந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து தாங்க நமக்கு இப்போ அமௌண்ட்டே வந்துச்சு. அதில் ஃபுல்லாக எல்லாம் ரோலிங் விட்டுங்க. நம்ம மட்டும் இல்லை, மொத்தம் 5 வண்டி அங்கே 5 வண்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சது 3 வண்டி. நமக்கு தெரிஞ்சது 3 வண்டிங்க. ஏன்னா நம்ம பஞ்சாப் போய் 3 வண்டி தான் அன்லோட் பண்ணோம். 3 வண்டிக்கும் வரலங்க. நாங்கள் எல்லாம் மாற்றி மாற்றி எங்களுக்குள்ளேயே எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். என்னங்கன்னா, உங்களுக்கு வாடகை போட்டாங்களா, உங்களுக்கு வாடகை போட்டாங்களான்னு பேசிகிட்டு இருந்தோம். நாங்களாம் ஒரு கட்டத்துக்கு மேலே சரி வராது, அவ்வளோதான், பணம் போனது தான், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தாங்க. பேசாமல் மறுபடியும் ஆதோனி போயிட்டு இருக்குது, லோடு ஏற்றிட்டு வந்து ஊரில் நிறுத்திடலாமா அப்படிலாம் ஐடியா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் போட்டு விட்டாங்க. என்னன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒருத்தர் 2 பேர் தாங்க கேட்குறீங்க. எப்படின்னா, அது கேட்டிருக்காங்க எப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. இதனால தாங்க நான் சொல்கிறதே கிடையாது. ஏன்னா இன்கேஸ் நான் ஏதாவது ஒன்று சொல்லி, நானே பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லி தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு போனோம். டிரான்ஸ்போர்ட் பேரில் நான் சொல்லுங்க, இனிமேட்டு ஆதோனி போகிற மாதிரி இருந்தால்
தெளிவாக கேட்டுக்குங்க, எத்தனை நாளில் வரும், வாடகை எத்தனை நாளில் வரும், டிரான்ஸ்போர்ட்லாம் கொஞ்சம். நான் மேபி நெக்ஸ்ட் இயர் நான் அங்கே போனேன்னா, இல்லை நடுவில் எனக்கு போகிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் நல்ல டிரான்ஸ்போர்ட்டாக சூஸ் பண்ணி வேணால் நான் அதுக்கப்புறம் வேணால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க. அதுவுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி போய் அது லாக் ஆனது தாங்க பெரிய தலையிலேயே போச்சுங்க. வண்டி ஓட்ட முடியல, ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட் மாட்டிக்கிச்சுங்க. அது வரலினா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சுங்க நமக்கு. டீசல் 1000 கடன் வாங்குறாங்க. டீசல் அதாங்க அந்த மாதிரி தான். அப்புறம் மறுபடியும் நம்ம மல்லி ஏற்றிட்டுலாம் ஊருக்கு வந்தாங்க. அது பெரிய பிரச்சனையே வந்து பார்த்தா இதுதான். எதுனா இந்த வாடகை போடாதது. அது எப்படியோ ஒன்று இப்போ தாங்க சால்வ் ஆகிருக்கு. வாடகை போட்டாங்க. இதுக்கப்புறம் உஷாராக இருந்துக்கணுங்க. டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 4-5 பேர்கிட்ட கேளுங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்டில் எல்லாம் வண்டி எடுக்கலாங்களா, லோடு எடுக்கலாங்களா, எல்லாம் கேட்டுட்டு எடுங்க. ஏன்னா இப்போ நம்மள மாதிரி நமக்காச்சும் அமௌண்ட் வந்துருச்சுங்க. அமௌண்ட் வராமல் போன எத்தனையோ லாரி ஓனர்ஸாக இருக்காங்க. அதனால் இது கொஞ்சம் உஷாராக நம்ம பார்க்க வேண்டியதுங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா, இதுவும் வந்துட்டு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தாங்க கேட்டிருக்காரு. நானும் ஒரு 2 மினிட்ல பார்த்தேன். அன்லோடு பண்ணுற வீடியோ காட்டுங்க, லோடு ஏற்றுற வீடியோ காட்டுங்கன்னு. அதுக்கு நமக்கு பெருசாக ஒரு இடத்துல செக் வச்சாங்க. என்னென்னா நம்ம பார்த்துருப்பேங்க. இப்போ இந்த முன்னாடி ட்ரிப் வந்து 5-6 லோடு ஏற்றிட்டு போயிருந்தோம்ல, அங்கே வந்துட்டு நான் பார்த்துருப்பீங்க தார்பாய் கட்டுற வீடியோ வந்து நான் போட்டிருப்பேங்க. அதில் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க, தார்பாய் கட்டுற வீடியோ 1 நிமிஷம் போகுது அப்படின்னு. அவர் அண்ணன் சொன்ன மாதிரி 1 நிமிஷம் எடுத்துருந்தா கூட போதும். என்னாச்சுன்னா, நான் பழைய யூடியூப் சேனல் இருக்கும்போதுங்க பாண்டிச்சேரியில் வந்துட்டு இந்த பேராசூட் தேங்கன்னு இருக்குல்லங்க, அந்த கம்பெனிக்குள்ளே போய் புண்ணாக்குலோடு ஏற்றும் போது என்ன ஆகி போச்சுன்னா, நான் புண்ணாக்கு மூட்டை பிடிக்கிறதோட வீடியோ எடுத்தேங்க. எனக்கு அப்போல்லாம் தெரியல. அப்போ ஒரு எப்படி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி இல்லைங்க எனக்கு. என்னாச்சுன்னா, அதை வீடியோ எடுத்துட்டேன். டக்குன்னு டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. போனதுக்கப்புறம் எதுக்கு வீடியோ எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஏங்கப்பா அதுதான் அப்போ அழிச்சிட்டுமே. ஆமாம், அதை அப்பயே ஆஃப் பண்ணிட்டேன். பெரிய டிரான்ஸ்போர்ட்காரர் வந்து அவர் தேவநாயகன் இதெல்லாம் ஆமாம், எல்லாத்துக்கும் அது கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆரமாக இருந்துச்சுங்க. டக்குன்னு வீடியோ தெரிஞ்சதாங்க வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இந்த ஊருக்கு போகிறேன் லோடு ஏற்றுறேன் தான் சொல்லுவேனே தவிர மோஸ்ட்லி இந்த கம்பெனி பேரோ இல்லை அன்லோடிங்கோ லோடிங்கோ நான் காட்ட மாட்டேன். மார்க்கெட் லோடுன்னு உங்களுக்கு காட்டுவேங்க. ஏன்னா அது மார்க்கெட் லோடு பொறுத்த வரைக்கும் அது எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுறது தான். அதுக்கு உண்டான எந்த ஒரு ஃபார்முலாவோ இல்லை அதுக்கு உண்டான ப்ரொசீஜரோ எதுவுமே அது கிடையாது, இல்லை அது பேட்டர்ன் எதுவும் கிடையாதுங்க. இருந்தாலும் நான் கம்பெனிக்குள்ளே லோடு எடுக்கும்போது என்ன பண்ணிட்டேன்னா, வீடியோ எடுக்கும்போது நான் தான் யோசித்தேன். வீட்டிலேருந்து வந்திருந்தாங்களா, நாங்கள் மொத்தம் 3 ஆண் அப்பா, அப்புறம் வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க 3 பேர் போயிருந்தோம். போகும்போது என்னாச்சுன்னா, சரி நானும் அப்பாவோ தார்பாய் கட்டுற மாதிரி வீடியோ அதிகமாக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டேங்கிங்க. அதனால தான் சரி தார்பாய் கட்டுற மாதிரி போடலான்ட்டு போட்டேங்க. என்ன பண்ணியிருக்கணும்னா, ஃபஸ்ட்டே தார்பாயை போட்டுட்டு கயிறு அதுலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த லோடு இருக்கும்போதே பாய் உருட்டுற மாதிரி எடுத்துட்டேன். அந்த வீடியோ வந்துட்டுங்க கிட்டத்தட்ட அதுவும் மில்லு ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிங்க. டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஃபோன் வந்து, நீங்கள் ஊருக்கு வந்தால் தான் உங்களுக்கு வாடகை, அது வரைக்கும் உங்களுக்கு கம்பெனியில் வாடகை ஹோல்டு பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் நமக்கு தான் அங்கே போய் டீசல் அடிக்க காசு இல்லைங்க. இது பஞ்சாப் வாடகை மாட்டிக்கிச்சு. இந்த போகிற வாடகை லாக்குன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலங்க. பத்தாவதுக்கு லோடு ஏற்றும் போது போட்டு பிளாட்ஃபார்மே முடிச்சுட்டாங்க. எல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது தாங்க அப்புறம் வீட்டிலேருந்தே சொன்னால் போய் நீங்கள் பாருங்கள், பார்த்து வாடகை போட சொல்லணுன்னே வீட்டிலேருந்து போய் பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் போய் சாரி கேட்டாங்க, தப்பு தான் இந்த மாதிரி லோடு ஏற்றுறது வந்து அந்த அதை வந்து இப்போ கம்பெனிக்குள்ளே வந்துட்டு வீடியோ எடுத்தது தப்பு தான். கம்பெனிக்குள்ளே வீடியோ எடுத்துனாங்க, நான் தார்பாயை இறக்கி விட்டு கயிறு போட்டிருந்தேன்னா அது பெரிய இஷ்யூவாக இருக்காதுங்க. ஏன்னா நான் வந்துட்டு எந்த ஒரு கம்பெனி பேரும் சொல்லலாம், நான் எதுவுமே சொல்ல கிடையாதுங்க. அப்புறம் இது 2 பிரச்சனைங்க எனக்குன்னா, சரி இது ஒரு பெரிய விஷயமா இருக்க மாட்டிருக்கு அப்படின்லாம் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி ஏன் பயப்படுறாங்க, அது எடுக்கக்கூடாதாங்க, தப்பு தான். கம்பெனிக்குள்ளே வந்துட்டு அந்த மெட்டீரியல் தெரியாமல் எடுத்துலாம் தப்பு தாங்க. அப்புறம் இனி அந்த தப்பு நடக்காதுங்க. ஏன்பா இனி நம்ம இனிமேட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம மார்க்கெட்லோடய போய்க்கலாங்கப்பா. கம்பெனி இனிமேட்டு இளநீ பட்டாசு இந்த மாதிரி தீப்பெட்டி கம்பெனிலோட வேணாங்க. போனோம்னு வைங்க, அங்கே போய் அந்த லோடு இறக்கி அதுக்கு ரிசீவ்டுன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க, அதுக்கு 5000-10,000 பிடிச்சி வச்சு அதை மறுபடியும் இங்கே நாம 100-200 செலவு பண்ணி அனுப்பிச்சுட்டு அவங்க அது பணம் போடுறதுக்கு. உருளைக்கிழங்கு ஏற்றுறமா இறக்கறதுல வாடகை, வெங்காயம் ஏற்றுறமா இறக்கறதுல வாடகை, பட்டாசு ஏற்றுறமா இறக்கறதுல வாடகை, தீப்பெட்டி ஏற்றுறமா இறக்கறதுல வாடகை, அந்த மாதிரி போய்க்குதுங்க. இனிமேட்டு சும்மா அந்த இந்த வேட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு கம்பெனியோட வேணாங்க. இப்போ பாருங்க, இந்த 3வதுங்க அதுக்கு இன்னும் அந்த பேலட்டுக்கு வந்து ஏற்றுறதுனால இறக்குறதுனாலுங்க அதுக்குன்னா ஆல்ட்டு வாடகை வந்துட்டு ஊருக்கு போனால் தெரியும், ரிசீவ்டு கொடுத்தா தான் அதுக்கு மேலே அது என்னென்னு தெரியும், தருவாங்களா இல்லையான்னு கேட்டு பார்க்கலாங்க. அப்புறம் அடுத்தது இதுதாங்க, இந்த 2 பிரச்சனை தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. வாடகை ஹோல்ட் ஆகி போச்சுங்க, அதுதான் நமக்கு மெயினாக. இல்லைன்னா நம்ம வண்டி இங்கே ஓட்டவே முடியாது, அதுதான் நமக்கு ரொம்ப ஹோல்ட் ஆகி போச்சுங்க. அப்புறம் வீட்டில் போய் பேசவும் இந்த மாதிரி இந்தமாரி இந்த தப்பு பண்ண வேணான்னு சொல்லி அங்கே கம்பெனியில் சொன்னாங்க. அப்புறம் வாடகை போட்டு விட்டாங்க.
அவ்வளோ இது 2 தாங்க எனக்கு வண்டியே அது ஓட்டவே அந்த இது எப்படி சொல்கிறதுங்க, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அந்த அந்த நேரத்தில் நானே இங்கே இல்லைங்க, அந்த மாதிரி இந்த 2 இது லாக் ஆனனையும். அப்புறம் எல்லாம் ஓகேங்க. இப்போ 3வது என்னன்னாங்க, பார்த்துருப்போம் நம்ம லோடு ஏற்றிட்டு வந்தோம்லங்க குஜராத்லேருந்து, இந்த கல் லோடு ஏற்றிட்டு வந்தோம்ல. இது வந்துட்டு ஒன்ஸ் லோடு ஏற்றிட்டாங்கன்னா ஒரு வண்டியை தாங்க பிளாட்ஃபார்ம் உடஞ்சோன்னையுமே இறக்கிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா பிளாட்ஃபார்ம் உடஞ்சோன்னையுமே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க. அவரே சொல்கிறாருங்க, ஒருத்தர் சொன்னார், அதை யாரும் சொல்லல. ஒரு டைம் அந்த லோடு ஏற்றினா மறுபடியும் அடுத்த டைம் அந்த வண்டி அந்த லோடு ஏற்றாதாமாங்க. ஏங்கப்பா வராதான், நம்மளும் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டோம். என்னால் உங்களுக்கு ஒரு அனுபவம் இதில், இந்த லோடு ஏற்ற வேணாம். ஏன்னா நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் பூரா உடஞ்சு போயிடும். பிளாட்ஃபார்ம் இங்கே வந்து இறக்கிட்டுங்க 4 பலம் உடஞ்சு போச்சு நம்மளுது. ஆமாம், இங்கே வந்து இறக்கிட்டுங்கப்பா மறுபடியும் நாமக்கல் போயிடுவாங்களாம் பிளாட்ஃபார்ம் அடிக்கிறதுக்கு. மதுரையில் லோடே இருந்தாலும் அந்த லோடுக்கு இதாகாதான். ஏன்னா அங்கே நேராக வண்டி எடுத்துகிட்டு இதுக்கு போயிடுவாங்களா, வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு, பழம் அடிக்கிறதுக்கு நாமக்கல் இல்லைன்னா சங்ககிரி, திருச்செங்கோன்னா அங்கே போயிடுவாங்களாம்மா. அப்புறம் இப்போ பாருங்கள், நமக்கு இது லோடு ஏற்றி வாட்டர் வாஷ் பண்ணணும், அதுக்கு இங்கே எப்படி இருந்தாலும் குறைஞ்சது 1000 ரூபா கேட்பாங்க. அது அடுத்தது வந்து பார்த்தோம்னா பிளாட்ஃபார்முக்கு வந்துங்க நாங்கள் 5000 கேட்டோம், 3000 கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு சில இடத்துல கொடுக்க மாட்டாங்க, நமக்கு கொடுத்துட்டாங்க, சேர்ந்து விட்டாச்சு. அப்புறம் ஆல்ட் வாடகை வந்து எவ்வளோ 2500 கொடுத்தாங்களாங்கப்பா. 2000 2 நாளைக்கு 2000 ஆல்ட் வாடகைங்க. மொத்தம் நமக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் முடிஞ்சதுக்கும் அந்த 2 நாள் ஆல்ட் வாடகைக்கு ஒரு 5000 காசு கொடுத்துருக்குறாங்க. சரி, வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதாங்க. இன்னமேட்டு இதுக்கப்புறங்க ஏதோ நம்ம தீபாவளிக்கு அப்புறம் இந்த டைம் 3 லோடு சூஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பெயிண்ட் ஏற்றிட்டு போனோம், அது அவுரங்காபாத், அது வேண்டாம், அது விட்டுருங்க. மீதி 2 லோடில் வந்துட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 66,000க்கு ஒரு குளிக்கும் போதுங்க, இதில் கர்நாடகாவில் குளிக்கும்போது ஒரு டிரைவர் என்ன பேசினார், நம்ம திட்டுறாருங்க, 66,000க்கு யாராவது ஏற்றிட்டு வருவாங்களா, வீடியோ போடுற நீங்களே இப்படி ஓட்டினா எப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு கேட்டாருங்க. அப்புறம் வேறு வழி இல்லை, அங்கே இறக்க நேரத்துலேயே லோடு இருந்தாங்க, சரி ஏற்றணும். அப்புறம் நான் அப்பாட்ட சொன்னாங்க எதாவது கரும்போட ஏற்றலான்னு. அப்புறம் அப்பா தாங்க மழை பெஞ்சிட்டு லோடே இல்லை என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏற்றணும். இனிமேட்டு ஏற்றவே வேண்டாங்கப்பா, இனிமேல் லோடே வேண்டாங்க, காந்த டைமே போகக்கூடாதுங்க. அந்த இது அந்த லோடு ஏற்ற வேணாம். ஆமாம், இது ஏற்ற வேணாங்கப்பா, காந்தியம்லேருந்து இந்த மாதிரி இந்த கல் ஏற்ற வேணாம். கம்முன்னு பட்டாசுக்கு வரும், இல்லைன்னா நேராக போனோம்னா பொள்ளாச்சியில் இளநீ ஏற்றலாங்கப்பா, இல்லைன்னா கேரளாவில் பெரமா ஒரு நம்பர் வாங்கியிருக்கோம்ல, நேராக அங்கே பிளைவுட்டு இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் மாற்றி ஓட்டுவோங்கப்பா. ஆமாம், அப்படிதான். இது இனிமேட்டு இந்த கம்பெனிலோட நமக்கு வேணாம், அந்த கல்லோட எதுவுமே வேணாம். டயர் தான் கொஞ்சம். ஆமாம், டயர் தான் இப்போ தெரியுது. ஆமாம், பாருங்க, அன்றைக்கி அந்த இதில் போய் கல் ஏற்றும் போது வந்து ரிவேர்ஸ் விட்டு அந்த டயர் இப்போ ஃபுல்லாக இப்போ 70 கண்டிஷன் தேஞ்சிருக்குது இல்லை. ஆமாம், அதெல்லாம் பாருங்க எல்லாம் எப்படி பேருந்து நிற்கிது, ஏற மாட்டேங்குது. வாட்டர் வாஷ் பண்ணிட்டு போயிடலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த இடம் மேடு பள்ளமாக இருக்கனால ஏறலைங்க, மறுபடியும் ரிவேஸ் போய் ஜோராக வந்தனால தான் ஏறிச்சு. உள்ள பிளாட்ஃபார்ம் மட்டும் அடிச்சுக்கலாங்க, மீதி ஊரில் போய் அடிச்சுக்குவோம். இது ஏரியல் பவுடர் வாங்கிட்டு இருக்குங்க, இதை வந்து பின்னாடி பிளாட்ஃபார்மில் போட்டு ஊறினதுக்கப்புறம் நல்லா அடிச்சுக்கலாம். வாட்டர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு டோரு கழட்டியாச்சுங்க, இதை அடிச்சுட்டு அப்புறம் கடைசியாக எல்லாம் உள்ள பிளாட்ஃபார்மில் அடித்ததுக்கப்புறம் டோரை போட்டுட்டு அப்புறம் டோரோட பேக் சைடில் அடிச்சுக்கலாங்க. பரவாயில்லைங்க, நம்ம அண்ணன் ஓரளவுக்கு நல்லாவே தான் அடிக்கிறாரு. எல்லாம் அப்படியே அந்த கல் ஏற்றிட்டு வந்து அந்த கருப்பு கலர் இருக்குல்லங்க, அந்த மண் அப்படியே வருதுங்க, அப்படியே கீழே அப்படியே சுட்டாக கருப்பாக சுட்டாக போட்டுட்ருக்கு. இந்த லோடு ஏற்றுனா தனியாக வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்குன்னே ஒரு அமௌண்ட் ஆயிருமாட்டிருக்குங்க. மொத்தம் அண்ணன் 1500 கேட்டார் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு. நம்ம பிளாட்ஃபார்ம் மட்டும் அடித்தாங்க 500 ரூபாய்க்கு. ஆனால் ஃபுல்லாக நம்ம ஊரில் போயிட்டு மறுபடியும் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், லோடு ஏற்றிட்டு போய் பண்ணிக்கலாங்க நீட்டாக. ஏன்னா இன்றைக்கி நமக்கு இன்னும் போய் நம்ம பாடி பில்டர் ஒர்க்கெலாம் பார்க்கணும். அது பலகை உடஞ்சிருக்கலாங்க உங்களுக்கு, உள்ளே நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு அப்படிங்கிறத. இப்போ உள்ளே அடித்தாச்சுங்க, இங்கே காட்டுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே பார்த்தோம்னா உள்ளே ஜாயிண்ட்டே தெரியுது பாருங்கள்.
இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு கருத்து இருக்குங்க மாதிரி நம்ம வீடியோவிலேயே இது ஒரு கருத்துங்க. இந்த லோடு யாருன்னு மட்டும் ஏற்றிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஏற்றுற போது தெளிவாக பிளாட்ஃபார்மில் உடஞ்சதுன்னா இவ்வளோ என்ன செலவாகனா ஏற்றுக்கணும் அப்படிங்கிறலாம் தெளிவாக கேட்டுட்டு தான் ஏற்றணும். ஏரியில் கலந்தாச்சுங்க தண்ணியில். அதெல்லாம் கொண்டு அடித்தோம்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறிச்சுன்னா இன்னும் மறுபடியும் இன்னொரு டைம் வாட்டர் வாஷ் பண்ணும்போது அந்த மீதி அந்த ஒட்டிருக்கலங்க அந்த கருப்பு கலர் அந்த இதெல்லாமே க்ளீனாக வந்துடும். கொஞ்ச நேரம் ஊருட்டுங்க, நல்லா ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து வாட்டர் வாஷ் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஏரியில் எதுக்கு போடுறோம்னா கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னு வைங்களேன், அழுக்கெல்லாம் கிளியராக வந்துடுங்க. இது வந்துட்டு நம்ம அடியில் சேஸ்க்கும் போடுவாங்க. பெயிண்ட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறாங்க, ஒரு நல்ல இடத்துல போட்டு பெயிண்ட் அடித்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் உரியாது. இந்த ஏரியல் போட்டு அடித்தோம்னா இந்த சர்ஃபெக்ஸ் எல்லாம் போடுறாங்களாங்க, இல்லைனா டக்கு டக்குன்னு உறிஞ்சு போயிருங்க பெயிண்ட்டு. அண்ணன் பார்த்து ஓட்டல் எதுக்கு ஆள் விட்டுற போகிறாரு. அடித்து முடிச்சாச்சுங்க, ஃபினிஷிங் மட்டும் டச் பண்ணிட்டு போயிடலாம். பிட்டு மட்டும் போடாமா? பிட்டு போடுவோம். அங்கே தேவையில்லை, பிட்டு வரைக்கும் எவ்வளோ பெட்டை கூட போடுப்பா. அந்த ஓட்டை வரைக்கும் போடுங்க போதும். அது வரைக்கும் போட்டுருங்கண்ணா. அதே இது வரையும் பார்த்தேன், அது வரைக்கும் போட்டுருங்க. குறுக்கட்டை ஒத்த வருதாங்க. பா இப்போ எது எதுங்கப்பா மாற்றணும்? இது ஒரு பீஸ் தான், இது 10 அடி வரும். அப்புறம் இது இது ஒரு 5 அடி வரும். அப்போ அதுக்கு தகர அடிச்சுடலான்ட்டாரு. இதுக்கு தகர அடிச்சிடலாம். அவர் மூர்த்தினை வந்தாருன்னா பசிக்குதுங்கப்பா, சாப்பிட்லாம். 10 மணி ஆகி போச்சுங்க. சாப்பாடு வாங்கிட்டு சொல்லியிருக்குங்க, பொங்கல் பூரி இருந்தால் வாங்கிட்டு வந்துருக்காரு. பொங்கல் வாங்கியிருக்காரு. வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாப்பிட்லாங்க. மொத்தம் 3 இடத்துல பலகை அடிக்கணுங்க. அப்போ வந்துட்டு இதுவும் அது மட்டும் மாற்றலான்னாரு. இன்னொன்று வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இதை மாற்றிடலாங்க. ஏன்னா எஃப்சி எப்போ மாற்றலான்னு சொன்னார் அப்பா. இதுக்கோசரம் எஃப்சி எப்போ இது மட்டும் தனியாக போய் அடிச்சுட்டு இருக்குங்க. கையோட கையாக இங்கேயே அடிச்சுட்டு போயிடலாங்க, வேலை முடிஞ்சிடும். கரெக்டாக அந்த அருள்குமார் பாடி பில்டிங் வந்துங்க விருதுநகர்லேருந்து சிவகாசி போகும்போது ஒரு 1/2 கிலோமீட்டர் லெஃப்ட் சைடில் இருக்குங்க. வீடு வாங்கி கடைக்கு வாடகை விட்டாச்சு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லாரிலெல்லாம் நல்லா இப்போலாம் சம்பாதிக்க முடியாதுங்கண்ணா. ஆமாம், ஃபர்ஸ்ட்டெல்லாம் நல்லா சம்பாரிச்சாங்க. இப்போலாம் ஒரு லாரி போட்டு 3 வேளை சோறு தின்னுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் சாப்பிட கூட முடியாது, அதே கஷ்டம் தான். இது இப்போ இந்த லாரியில் சம்பாதிச்சோம்னா அதை வந்து மறுபடியும் லாரியிலே போடக்கூடாது. வேறு ஏதாவது ரியல் எஸ்டேட்டு இல்லைனா ஒரு வீடு கட்டுறது, கம்பெனியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, மளிகை கடை, இந்த மாதிரி போயிடணும். லாரி கட்டிட்டு மறுபடியும் லாரியிலே கொண்டு போய் போடுறதுனால தான் மறுபடியும் லாக் ஆகிடுறது. சரி சரிண்ணா, நாமக்கல்ல தான் இருந்தீங்களா? அதான் 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 சரி சரி சரிண்ணா. சரி சரிண்ணா. சரி சரி சரி. இப்போ நாங்களே சிவகாசில் வந்து வண்டி நிறுத்திட்டுங்கண்ணா, லோடு ஏற்றுறதுக்கு வர மாதிரி இருந்தால் நைட் ஏறினோம்னா ஒரு பொழுதே ஆகி போயிடுது, வெடிகாலம் ஆகி போயிடுது வரத்துக்கு. ஆமாம், நாமக்கல்லேருந்து வரத்துக்கு குறைஞ்சது 7-8 மணி நேரம் ஆகி போயிடும். ஒரு ஊர் போன மாதிரி இருக்குது. ஆமாம், அது மதுரையில் போயிட்டு தான் லேட் ஆகி போயிருதுண்ணா. ஆரப்பாளையம் போய் மறுபடியும் மாட்டு தாண்டி போய் வரதுக்கு அங்கே அதில் லேட் ஆகி போயிடுது.
அதான் இங்கேயே செட்டில் ஆகிட்டான். சரி சரி சரிங்கண்ணா. பருப்பு இந்த உட்காந்து பேசாமல் சரி சரி சரிங்கண்ணா. வயலில் ஒன்றா இருந்தேன். பாடி பில்டர் ஒர்க்லாம் முடிஞ்சதுங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு வெல்டிங் போட்டுட்ருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டுங்க துபாயிலிருந்து வந்திருக்காரு. சாக்லேட் எடுத்து வந்திருக்காருங்க. மனநகரி மூர்த்தி பார்த்துருப்பீங்க, நம்ம டியூட்டி மாற்றினவர். அவரோட பையன் வந்திருக்காரு. லட்டு மணிக்கு இருக்கு இந்த சாக்லேட் வந்துருக்கா போதுமா? அம்மா என்ன எடுத்துக்கோ. போமாடா எதுக்கு சாக்லேட் எதுக்கு நான் பாக்கு பா வாங்க எடுக்கண்ணே எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தள்ளின்னு வர சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்கு ஒன்று எனக்கு வேணாம், நான் சாப்பிட்டேன். இப்போ வந்துட்டுங்க சிவகாசி வந்தாச்சு. நம்ம துபாய் ஃப்ரெண்டு வந்துங்க இங்கே சிவகாசியில் இறங்கிட்டாருங்க. அவர் வந்துட்டு நமக்கு சாக்லேட்டு அப்புறம் சென்ட் வாங்கிட்டு வந்துருக்காருங்க. அது நான் உங்களுக்கு போய் அங்கே குடோனில் போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஏதோ மேக்ஸு விடுதலை 2 படம் ஓடுதுங்க. இன்றைக்கி இது ஃப்ரீயாக இருந்தோம்னா படத்துக்கே மோஸ்ட்லி போக மாட்டேங்க. படத்துக்கு போகலாமா? அப்பா என்ன போக சொல்கிறாங்க, நான் எங்கேங்க நான் தனியாக போகிறது? போகிற வழியில் ஏதாவது காய் இது வாங்கிட்டுங்க, தண்ணி ஒரு கேன் வாங்கி ஊற்றிட்டு குடோனுக்கு போனோம்னு வைங்க, பாத்திரம் எல்லாம் கழுவி போட்டு வண்டியெல்லாம் நீட்டாக உள்ளே கூட்டி விட்டு ஒரு குளியல் போட்டோம்னு வைங்க, சும்மா ஜம்முன்னு. அவரு பாய் நம்ம தெரிஞ்ச பாய் என்ன ஒருத்தர் இங்கே இருக்காருங்க. கரெக்டாக சட்டை திறந்து கை காட்டினாரு. சிவகாசி வந்துட்டாவேங்க நம்ம சொந்த ஊருக்கு வர மாதிரிங்க. அப்படியே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். என்னங்க கொஞ்சம் உஷாராக பார்த்து ஓட்டிக்கணும். லாரி ஓட்டுறதுனால 2 வீலர்ஸில் வர அண்ணங்கெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் அடிக்கிற அடியில் லாரியை வந்து போயிட மாட்டேங்க, அந்த ஸ்பீடு வருவாங்க. பார்த்தீங்கன்னா பேப்பரு ஒரு பக்கம், இதுங்க ரோலு, இதுதான் அன்லோட் பண்ணுறது தான் அதிகங்க. ஒரு பக்கம் பார்சல்னு. ரைட்டில் போகிறதா ஒரு இண்டிகேட்டராச்சும் போடணுங்கப்பா. ரைட்டில் போகிற மாதிரி இருந்தால் ஒரு இண்டிகேட்டர் போட்டாதாங்க நமக்கு தெரியும் வண்டி ரைட்டில் போகுதா என்னன்ட்டு. அப்படியே வந்துட்டு நீங்கள் நின்று வர மாட்டீங்களாண்ணா, இல்லை ஒரு பாசிங் லைட்டாச்சும் அடிச்சு காட்டணும். அதுவும் இல்லை. அது இல்லாமல் இந்த பக்கம் ஒரு லாரி நிற்குதுங்க, எப்படி போவார்? ஃபோட்டோ எல்லாத்தையும் பிளாக் பண்ணி விட்டுருப்பாருங்க. நல்லா நாம தப்பிச்சாச்சு. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கிறிஸ்மஸுக்கு கிஃப்ட் அனுப்பிச்சிருந்தாருங்க. அதை கிறிஸ்மஸ் அன்றைக்கே அன்பாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் ஊருக்கு போக முடியலங்க. ஊருக்கு போயிட்டு தாங்க அன்பாக்ஸ் பண்ணணும். ஏதோ கிஃப்ட் மாதிரி அனுப்பிச்சுட்ருக்காருங்கப்பா. அது வீட்டு போய் பார்த்தா தான் தெரியும். சிவகாசி பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்தாச்சுங்க. விருதுநகர் பஸ் ஸ்டாண்டோட சிவகாசி பஸ் ஸ்டாண்டு பெருசுங்க. இதில் லெஃப்ட் கட் பண்ணும்போது தாங்க ரைட்டில் நல்லா ஏறணும். பார்த்துங்கப்பா, பைக் வந்துட போகிறாங்க. போகலாமாங்கப்பா போகலாம். தீபாவளிக்கு அப்புறங்க மறுபடியும் இப்போ தான் வரோம் சிவகாசிக்கு.
கிட்டத்தட்ட 50 நாள் ஆகிப்போச்சுங்க. 55 நாள் ஆயிடுச்சு தீபாவளி முடிஞ்சு இங்கே வர்றது. இங்கே தீபாவளி அப்போலாம் இங்கே வரைய முடியாதுங்க, அந்தளவு ரஷ்ஷாக இருக்கும். இப்போ பாருங்கள் ரோடே ஃப்ரீயாக இருக்குது. பார்த்துருப்பீங்க ஆர்எஸ்ஆர்னு சொல்லிட்டு தான் நிறையா பஸ்ஸு வந்திருக்கும், மினி பஸ்ஸு. இங்கே நிறையா இருக்குங்க, கிட்டத்தட்ட 10 பஸ்ஸுக்கு மேலே இருக்குங்க ஆர்எஸ்ஆர்னு சொல்லிட்டு. நாம் ஊர்லேருந்து சிவகாசி வந்தாலும் குடோன் போகிறதுக்கு வந்து ஆர்எஸ்ஆர் பஸ்ஸில் தாங்க போவோம். இதுலேயே லெஃப்ட் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்க. போலாம் வாங்க கண்டெய்னர் இந்த ரோட்லேருந்து வருதுங்க, எங்கேருந்து வருதுன்னு தெரில. இந்த ரோடு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஒரு அண்ணன் கூகுள் மேப்புக்கு பார்த்து வந்துட்டாரான்னு தெரில. முன்னாடி போனால் விஸ்வநாதன் ஒரு ஊர் வருங்க, அதோட சிவகாசி வந்துட்டு சிட்டி முடிஞ்சிருங்க. அதுக்கு மேலே ஃபுல்லாக அவுட்ரு தான். இங்கே ஒரு பஸ் வருது பாருங்க, ஆர்எஸ்ஆர்னு சொன்னாலங்க. இங்கே முன்னாடி ஒரு பஸ் போயிட்டுருக்கு ஆர்எஸ்ஆர்ன்ட்டு. 30 பஸ்ஸு ப்ரைவேட் பஸ் இருக்குங்கப்பா, ரூட் பஸ் இருக்கு. ஆமாம் இந்த ரைட் சைடில் காட்டினாலங்க, இந்த ஹோட்டலில் தான் அப்பப்போ வந்துட்டு பார்சல் வாங்கிட்டு போவோம். நல்லா இருக்குங்க. அங்கே குழம்பு முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். முன்னாடி போயிட்டு காய் மட்டும் வாங்கிக்கலாங்க. மதியத்துக்கு சாப்பாடு வேணாங்க. காலைல இப்போ தான் பொங்கல் இட்லி சாப்பிட்டாங்க, அதே வயிறு ஃபுல்லாக இருக்குது. டேரெக்டாக நின்று நைட்டு தான். சிவகாசியில் பட்டாசு ரோடு ஏற்ற போகலாங்க. குடோனுக்கு போகும்போதெல்லாம் முக்கால்வாசி இந்த மாதிரி ரோடு தாங்க. இதில் ஓட்டி தான் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே நமக்கு ட்ரைனிங் ஆச்சு லாரி ஓட்டுறது. இதில் லெஃப்ட் போட்டுருங்கப்பா. லெஃப்ட் போட்டுட்டு அதான் ரைட் சைடில் காய் கட்டுறதுக்கு பாருங்கள். என்ன காய் வாங்குறீங்க? நாட்டு சொரக்காய் இருக்கு பாருங்க, அது வாங்கிட்டு வாங்க. ஹைப்ரிட் வேணாம், நாட்டு சொரக்காய் வாங்கிட்டு வாங்கப்பா. வாங்கிட்டு இந்த பக்கம் பழக்கடை இருக்குது பாருங்கப்பா. இந்த பழக்கடையில் வந்துட்டு ஏதாவது திராட்சை இல்லைன்னா வாழைப்பழம் ஏதாவது வாங்கிட்டு வாங்க, சாப்பிடுவோம். நம்ம சேனல் நேம் போடுங்க, அந்த வெல்டு விட்ருக்கோம், அது ஒரு டேக்காக போட்டாச்சுங்க. போயிட்டு பெயிண்ட் மட்டும் லைட்டாக டச்சப் பண்ணி விட்ருவோம். அப்பா வந்துட்டுங்க ஆப்பிள் மட்டும் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துருக்காரு. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்த ஸ்வீட் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் ஒரு 3 ஒரு 8 தான் இருக்குது, மீதெல்லாம் காலியாயிருச்சு. அடுத்ததுங்க சென்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தாருங்க, பர்ஃப்யூமு. அதை ஓப்பன் பண்ணுங்கப்பா. காய் சாக்லேயே வாங்கிட்டீங்களாங்கப்பா? உங்களுக்கு பை கிடைக்காத மாதிரி சாக்லேயே கொடுத்துட்டாங்க. ஏதோ இப்போ நம்ம லோடு ஏற்றுனோம்னா அப்புறம் எப்படி யார் இப்போ குழம்பு வைக்கிறது? வீட்டு கொண்டு போயிடலாமா? வீட்டு தான் கொண்டு போகணும், வேறு என்ன பண்ணுறதுங்கப்பா? இந்தமாட்டெல்லாம் டெய்லியும் பர்ஃப்யூம் தான் வண்டியில். டெய்லியும் எங்கேயாச்சும் போனால் கூட நம்மளை டிரைவர்னு சொல்லி நம்பவே கூடாதுங்கப்பா. தப்பா பேசுற மாதிரி சென்டெல்லாம் சின்னதாக தாக்க மாதிரி சின்னதாக வாசம்
ஏங்கப்பா இது உங்களுக்கு சின்னதாங்கப்பா? இது எப்படி காட்டுங்கப்பா. மப்ரூக் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ வாசம் வருதுங்கப்பா. இது இனிமேட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டெய்லி இனிமேட்டு லாரில் சென்ட் அடிச்சு தான் வர போகிறோங்கப்பா. அட இப்படி சரி சூப்பர் கலட்டுறது. கையில் வச்சு பார்க்கலாமா? லைட்டாக கையில் அடிச்சு பாருங்கப்பா. ஓட்டவே இந்த துண்டில் லைட்டாக அடிங்கப்பா. போதும் வரலதாங்க வருதுங்கப்பா. இங்கே வந்தது பெரிய வேலை நான் பார்த்துக்கிறேன். வருது இப்போதான் வந்தது. சூப்பராகுங்கப்பா. ஏன் ஒன்றா இருக்குது ஸ்மெல்லு. பர்ஃப்யூம் வேறு லெவலுங்க. வண்டியே மணக்குதாங்கப்பா. வண்டியை வாசம் கம்ம அடிக்குது. உள்ள வச்சுட்டா இனிமேட்டு ஏங்கப்பா டெய்லி லைட்டாக லாரில் உள்ள ஒரு ஸ்ப்ரே அடிச்சிட்டோம்னா போது மாட்டிருக்கு. லைட்டாக அடிச்சிட்டோம்னா வாசம் குங்குன்னு. சரிங்க, சரி நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எந்த ஒரு லோடு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத. ஏங்கப்பா பாய் காட்டிடுங்கப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு. பாய்.